Hi friends, welcome to Sudha Kitchen Vlogs. இன்னைக்கு நம்ம ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு புளி சாதம் தான் கலர போகிறோம். அதுக்கு நம்ம கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. இதில் நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொரியட்டும். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் பொரிஞ்சிச்சு. இதில் நம்ம கருவேப்பிலை, பூண்டு இடித்து வச்சது, பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கோம். அப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஆல்ரெடி புளி ஊற வச்சுருக்கோம். அந்த தண்ணி நல்லா கரைச்சி தனியாக எடுத்துக்கிட்டு ஊற்றிக்கலாம். இப்போ இது புளி தண்ணியோடு சேர்ந்து எல்லாம் நல்லா கொதித்து வரணும், நல்லா சுருண்டி வரணும். நமக்கு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரணும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும், வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ லைட்டாக நமக்கு தண்ணி சுருண்டி இருக்குது, எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் நல்லா தொக்கு மாதிரி வரணும். பாருங்கள், எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு தனியாக வந்துடுச்சு. இது ஃபுல்லாக ஒரு தொக்கு மாதிரி தனியாக நின்றுச்சு. பார்த்திங்களா? இதுதான் நமக்கு புளி சாதம் கலருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வடித்து வச்ச சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதான் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு புளி சாதம் கட்டி கொடுத்தா சூப்பராக இருக்கும். சிம்பிளாக முடிச்சிடலாம், குயிக்காக முடிச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேலை தான். இது டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் சமையல். இப்போ லஞ்ச் பேக் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு புளி சாதம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நம்ம பேக் பண்ணிக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் தான் வச்சுருக்கோம். அவ்வளோதான், பேக் பண்ணியாச்சு. இப்போ லஞ்ச் பேக்கில் எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி புளி சாதம், அதுக்கு தொட்டுக்க மரவள்ளி கிழங்கு சிப்ஸ். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.